எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு ஏற்றபடி வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உமக்கு ஏற்றபடி வளருவதற்கும் அநேகரை உன் பக்கம் திருப்புவதற்கான திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு உங்களுடைய ஆலோசனை வேணும் தகப்பனே. அதற்கு ஏற்றபடி நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அங்கேயும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தலைமை பண்புகளை குறித்து the characteristics of leadership தலைமை குணங்களை குறித்து கற்று வருகிறோம். அன்பை குறித்து பார்த்தோம். உண்மை தன்மையை குறித்து சில காரியங்களை போன வகுப்பிலே பார்த்தோம். குறிப்பாக மன உண்மை, மனசாட்சிக்கு உண்மையாயிருப்பது, ஆவியில் உண்மையாயிருப்பது, வார்த்தையில் உண்மையாயிருப்பது, பிறருடைய காரியத்தில் உண்மையாயிருப்பது, குறைகளை சுட்டி திருத்துவதில் உண்மையாயிருப்பது, இதை பற்றியெல்லாம் போன வகுப்புல பார்த்தோம். நோட்ஸ் உங்களுக்கு நான் வருகிற நாட்கள்ல அதை போஸ்ட் பண்றேன். 2வது பரீட்சை சிலர் எழுதி இருக்கீங்க, மற்றவர்களை எழுத உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த உண்மை தன்மை, இன்டெகிரிட்டியை நாம் இன்றைக்கு தொடர்கிறோம். உண்மை தன்மையை தொடர்கிறோம். அடுத்த விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சில விஷயங்கள் அல்லது பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய். கொஞ்சத்துல உண்மை, இன்டெகிரிட்டி இன் ஸ்மால் திங்ஸ், இன்டெகிரிட்டி இன் லிட்டில் திங்ஸ். கொஞ்சத்திலே உண்மையாயிருப்பது. பார்த்தீர்கள் என்றால் 1 தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்து. இன்னொரு ஓமானம் இன்னொரு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்க ராத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாளந்துக்கு பதிலாக ராத்தல், அது வேற ஒரு ஓமானம். இதே போன்ற வேறு ஒரு ஓமானத்தை இயேசு சொன்னார். இன்னொரு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அது நம் நோக்கம் அல்ல. அதுல நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று அதுல தாளந்து, இங்க தாளந்து என்று சொல்லப்பட்டிருப்பது அங்க பட்டணமாக சொல்லப்பட்டிருக்கும். கொஞ்சத்துல ஒருத்தனுக்கு ஆண்டவர் 1 தாளந்து கொடுக்கிறார். நமக்கு நல்லா தெரியும். சின்ன சண்டே ஸ்கூல்ல நம்ம படிச்ச பாடம், பாட்டா படிச்சோம். ஒருத்தனுக்கு 1 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்து. அதுவே கூட எடுத்தெடுப்புல ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்துருக்க மாட்டான் எஜமா. முதல்ல அவனை சோதிச்சு பார்த்து 2 தாளந்து ஒருத்தனுக்கு எடுத்தவன கொடுத்துருக்க மாட்டான். முதல்ல 1 தாளந்து கொடுத்து, ஏன்னா 1 தாளந்து என்பது அது ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய தொகை, லட்சக்கணக்கான ரூபாய் 1 தாளந்து என்பது. அதனால எடுத்த உடனே அதை கொடுக்க மாட்டான். முதல்ல 1 தாளந்து கொடுத்திருப்பான். அதுல உண்மையா இருந்ததுனால 2 தாளந்து கொடுத்திருப்பான். அதே மாதிரி 5 தாளந்து கொடுத்தவனுக்கு முதல்ல 2 தாளந்து கொடுத்திருப்பான். அதுல உண்மையா இருந்ததுனால 5 தாளந்து கொடுத்திருக்கான். இந்த 1 தாளந்து இப்பதான் முதல்ல அவனுக்கு கொடுத்து பாக்குறான். ஆண்டவர் எடுத்த உடனே ஒருத்தரை தூக்கி மேல வச்சிடுறது இல்லை. பைபிள்ல நீங்க யார வேணா பாருங்க, எல்லாரையுமே சாதாரண ஒரு நிலையில இருந்துதான் மேல உயர்த்தினார். எடுத்த எடுப்புல தூக்கி அப்படியே நேரா கொண்டு போய் உச்சாணி கொம்புல ஆண்டவர் யாரையுமே வைக்கல. பைபிள்ல யார வேணா நீங்க எடுத்துக்கிடுங்க. பைபிள்ல நீங்க தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல அவன் ஆடுகளை தான் கொடுத்தாரு அவங்கிட்ட. அந்த ஆடுகளை உண்மையாய் மேய்ச்சானா அதை பார்த்தார். அந்த ஆடுகளை அவன் எப்படி மேய்த்தான் என்றால், அங்க யாருமே கிடையாது பாக்குறதுக்கு. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. கரடியும் சிங்கமும் வந்தா எந்த ஒரு ஆடு மேய்க்கிறவனும் விட்டுட்டு ஓடிடுவான். தான் உயிர் தான் முக்கியம். ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த கரடியோடு சிங்கத்தோடு சண்டையிட்டு ஆடுகளை பாதுகாத்தான். எவ்வளவு உண்மை பாருங்க. அந்த ஒரு உண்மைய ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துதான்
அவனை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அவனை நம்பி அவன் கையில கொடுத்தார். இவ்வளவு உண்மையா இருக்கானே, அதனால அவனை கையில நம்பி கொடுக்கலாம் என்று கொடுத்தார். எடுத்தோன்னு அப்ப கூட ராஜா பார்க்கல. அதுக்கப்புறம் அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறான். அதுக்கு முன்னால ராஜாவுக்கு ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறவனாக, அடுத்த கட்டம் ராஜாவுக்கு இசைக்கருவி வாசிக்கிறவன், கோர்ட் மியூசிஷியன், அரசவை இசைக்கலைஞன். அந்த இசையில கூட பாருங்க அவன் எவ்வளவு உண்மையா இருந்தான். ரெண்டு விஷயம் அவன்கிட்ட இருந்துச்சு, ஒண்ணு இசை, இன்னொன்னு ஆடு. அந்த கொஞ்சம் ஆடுகள், அவங்க அண்ணன் சொல்றான் கோலியாத் சம்பவத்துல, வனாந்தரத்துல இருந்த கொஞ்சம் ஆடுகளை யார்கிட்ட விட்டு வந்த, உனக்கு என்னடா திமிரு அப்படின்னு கேட்கிறான். அப்ப கொஞ்சம் ஆடுகள் தான். அந்த கொஞ்சம் ஆடுகளையும் அவன் தன் உயிரை பணைய வைத்து பாதுகாத்தான். அதனாலதான் ஆண்டவர் அவனை நாட்டுக்கே மேய்ப்பனாக மாற்றினார். ரெண்டாவது, அவன் இசை வாசித்ததை யாருமே கேட்கல. வனாந்தரத்துல போய் இசை வாசித்தா யாராவது கேட்பாங்களா? கொஞ்சம் இசை வாசிக்க தெரிஞ்சவங்க கூட உடனே யூடியூப்ல போட்டு விட்டுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு போட்டு விட்டுறாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்தா கூட போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா தாவீத உடைய இசையை யாரும் கேட்கல. ஆனா அவன் பாட்டுக்கு அவன் இசை வாசிச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள்ல ஒரு பெரிய தேவை வந்துச்சு. ராஜாவுக்கு ஒரு இசை வாசிக்கிறவன் தேவை. அப்போது ஒருவன் சொன்னான், ராஜாவினுடைய ஊழியக்காரன் சொன்னான், ஒருத்தனை நான் பார்த்தேன், பெத்லகேம்ல பார்த்தேன், ஒரு பையனை நல்லா வாசிக்கிறான். யாருமே பார்க்கலன்னு, யாருமே கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் கேட்டிருக்கிறான். அந்த மாதிரி 1-2 பேர் கேட்டிருக்கலாம். அவன் கர்த்தருக்கு தான் வாசித்து கர்த்தரை தான் துதிச்சான். ஆனா அதையும் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் ராஜாவின் இடத்துல வேலை செய்கிறவன், ராஜாவினுடைய உதவியாளன். அவன் சொல்லி அரசவை கலைஞன், கோர்ட் மியூசிஷியன், அது ஒரு பெரிய கௌரவம். அதே மாதிரி யுத்தத்துல கோலியாத்தை வீழ்த்தனா பாருங்க. 3வது விஷயம் யுத்தம். அவங்ககிட்ட அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, வெறும் கவன் கல் தான். அந்த கவன் கல்லுல அவன் உண்மையா இருந்தான். அந்த கவன் கல்ல அவன் பயன்படுத்தினான், ஆண்டவருடைய நாமத்துல பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்தினான். அதுக்கப்புறம் அவன் யுத்த கலையை கற்றுக்கொண்டு கொண்டான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டான். வில்வித்தை, பட்டயத்தை பயன்படுத்துவது, யுத்த கலையை கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் 1000 பேருக்கு தலைவனாய் இருந்தான், தளபதியாய் இருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை யூதாவுக்கு ராஜாவாய் மாற்றினார். 2 கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவா இருந்தான் அவன் 7 வருஷம். அதுக்கப்புறம் தான் 33 வருஷம், 7 வருஷம் கழிச்சுதான் முழு இஸ்ரவேலுக்கு அவனை எத்தனை படிக்கட்டு பாருங்க. ஆடு மேய்க்கிறவன், இசைக்கலைஞன், போர் சேவகன், தளபதி, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, 6 படிக்கட்டுகள். நேர அவனை தூக்கல. நீ யாருடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, பல படிகள். ஆண்டவர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறானான்னு பார்த்துதான் அவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிக எடுத்த உடனே நல்ல வேலை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு சின்ன, ஒருவேளை நம்ம வீட்டுல நமக்கு ஒரு சின்ன வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை உண்மையாய் செய்கிறோமான்னு கர்த்தர் பார்ப்பார். நம்ம வீட்டுல நமக்கு அம்மா அப்பா கொடுக்குற வேலை, அல்லது நம்முடைய சபையில நமக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, இந்த வேலையை செஞ்சு கொடுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நான் எங்க வீட்டுக்கு மூத்த மகன், எங்க அம்மாவுக்கு மூத்த மகன், என்னுடைய தம்பி என்னோட 2 வயசு சின்னவன், என்னுடைய பெரிய தங்கச்சி என்னோட 8 வயது சிறியவன். அப்போ எங்க அம்மாவுக்கு நான் தான் நிறைய உதவி செய்வேன். கடைக்கு போவேன், சில நேரங்களில் தண்ணீர் கூட எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அந்த காலத்துல சென்னையில நாங்க வளர்ந்தோம். சென்னையில தண்ணி பஞ்சம் வந்ததுன்னா சில நேரம் தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அப்போ என்னுடைய மூத்த தங்கச்சி கை குழந்தையாகி, எங்க அம்மா கை குழந்தையா இருந்த போது எங்க அம்மாவால சில வேலைகளை செய்ய முடியாத, அவங்க கொஞ்சம் உடல்நல குறைவு கஷ்டப்பட்டாங்க. சில நேரங்கள்ல சமைச்சிருக்கிறேன். கடைக்கு நான் தான் போவேன். சில நேரங்கள்ல சமைச்சிருக்கிறேன். ஒரு 8 வயசுல 10 வயசுல, அல்லது சமையல்ல உதவி செஞ்சிருக்கிறேன், தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன்.
அப்புறம் எங்க அப்பாவுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். எங்க அப்பா ஒரு ஒரு மொத்த வியாபாரி. அவர்களுக்கு நான் போய் சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் அவங்க சரக்கு அனுப்புவாங்க. அந்த போய் பணத்தை வசூலிக்கணும். தவணை முறையில அவங்க பணம் கொடுப்பாங்க. ஒரு சைக்கிள் தான். அந்த காலத்துல சைக்கிள் தான். அந்த சைக்கிள்ல சென்னையினுடைய சில பகுதிகளுக்கு சென்று போய் சில்லறை வியாபாரிகள் இடத்துல போய் சாயங்காலத்துல, பகல்ல கல்லூரிக்கு போவேன், சாயங்காலத்துல போய் வசூல் பண்ணி கொடுப்பேன். கணக்கு எழுதுவேன். எங்க அப்பா எனக்கு கணக்கு எழுத சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பாவுடைய தொழில்ல கணக்கு எழுதி இருக்கிறேன். சபையில வேலைகளை செஞ்சிருக்கேன். சென்னையில அநேகமா எல்லா பெரிய ஊழியக்காரருக்கும் நான் போஸ்ட் ஒட்டி இருக்கிறேன். எல்லா பெரிய ஊழியக்காரருடைய கூட்டத்துக்கும் நான் நோட்டீஸ் கொடுத்திருக்கேன். கடற்கரையில நடக்கிற எல்லா பெரிய கூட்டங்கள்லயும் போய் வாலண்டியரா வேலை செஞ்சிருக்கேன். சபையில புல் வெட்டி இருக்கிறேன். சபையை பெருக்கி இருக்கிறேன். சபையை கழுவி இருக்கிறேன். எல்லாமே செஞ்சிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையா செஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறாருன்னா, எடுத்தெடுப்புல இன்னும் சொல்ல போனா 13 வயசுல நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சது உண்மைதான். 13 வயசுல நான் பிரசங்கியார் ஆயிட்டேன். ஆனா ஆன பிறகும் கூட நான் ஒரு பக்கம் நோட்டீஸும் கொடுப்பேன், ஒரு பக்கம் போஸ்டரும் ஒட்டுவேன், ஒரு பக்கம் சபையை பெருக்கவும் செய்வேன். லீவு நாள்ல தூத்துக்குடி மாவட்டம் வரும்போது கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணுவேன். அங்கேயும் சில நாட்களில் என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, சென்னையிலும். அதனால எடுத்த எடுப்புல ஆண்டவர் நம்மளை தூக்கி மேல வச்சிட மாட்டார். படிப்படியாதான் கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமான்னு பார்ப்பார். அது எதுவா இருந்தாலும் சரி, அது பண விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு ஒரு 100 ரூபாயில உண்மையா இருக்கிறோமான்னு பார்ப்பார். 1000 ரூபாயில உண்மையா இருப்போமான்னு பார்ப்பார். 1,00,000 ரூபாயில உண்மையா இருக்கிறோமான்னு பார்ப்பார். அப்புறம் தான் 1 கோடியை கொடுப்பார். எடுத்தவன 1 கோடியை கொடுக்க மாட்டார். சிலர் 1,00,000 வரைக்கும் உண்மையா இருப்பாங்க. 1 கோடி வந்தவொடனே உண்மை போயிடும். அப்புறம் அதோட நின்று போயிடும். உயர்வு அதுக்கு மேல வராது. 1 கோடியில உண்மையா இருக்கிறவனுக்கு 10 கோடி கொடுக்கிறார். 10 கோடியில உண்மையா இருக்கிறவனுக்கு 100 கோடி கொடுக்கிறார். ஒரு ஆத்மா தான் முதல்ல கொடுப்பாரு ஆண்டவர். அந்த ஒரு ஆத்மாவில உண்மையா இருந்தா 10 ஆத்மா, 10 ஆத்மாவில உண்மையா இருந்தா 100 ஆத்மா, 100 ஆத்மாவில உண்மையா இருந்தா அப்புறம் 1000 ஆத்மாக்களை தர. தம்பி ஜோசப் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த யூடியூப் ஊழிய கதை அவருக்கு முழுசும் தெரியும். சென்னையில் இருக்கிற ஒரு மகள் தான், நீங்க ஏதாவது பேசி அனுப்புங்க, ஏதாவது பேசி அனுப்புங்க, தினமும் நீங்க தியானிக்கிறத சும்மா அப்படி மொபைல் போன்ல பேசி ஒரு 5 நிமிஷம் அனுப்புங்க, யூடியூப்ல போடுறேன்னு சொன்னா. நான் அவ என்ன சரி அவ உற்சாகமா சொல்றா, அதை நம்ம உற்சாகத்தை தண்ணி ஊத்தி அணைக்க வேண்டாம். 1 வாரம் போடுவா அல்லது 1 மாசம் போடுவா, போடட்டும் என்று நான் பேசி அனுப்பினேன். ஆனா அது கிட்டத்தட்ட 2000 நாட்கள், ஏறக்குறைய 2000 நாட்களாக, அது 2000 நாட்கள் என்றால் 5 ஆண்டுகளை தாண்டி விட்டது. அது அந்த யூடியூப் ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போய் கடந்த ஆண்டு வரைக்கும் அந்த மகள் தான் பொறுப்பெடுத்தாள். தம்பி இடையில அவரு இணைந்து கொண்டார். அவரு அப்புறம் உதவி செய்யறார் ரெக்கார்டிங்ல. இப்ப முழு பொறுப்பும் தம்பி ஜோசப் தான். இப்ப பாத்தீங்கன்னா சில வீடியோஸ் முதல்ல 20, 30, 50, 7 தான் நான் என்னுடைய டார்கெட். ஆகாரத்தை 7 பேருக்கு 8 பேருக்கு பகிர்ந்து கொடு, பிரசங்கியில இருக்க வசனம் தான் என்னுடைய டார்கெட். 7 பேர் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 20 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர் என்று ஆகி ஒரு செய்தியை 47,000 பேர் பார்த்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கிலே பார்க்கப்பட்ட செய்திகள் என்று சில செய்திகள் இருக்கு. தினமும் நம்ம செய்திகளை ஏத்துறோம். தினமும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையா செய்யறோம். ஆனா நான் நினைக்கவே இல்லை 100 பார்த்தா, நான் நினைச்சேன் ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்தா போதும். ஒரு 50 பேர் செய்தியை பார்த்தா அது பெரிய விஷயம் நினைச்சேன். இப்ப 47,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. 3000 சப்ஸ்கிரைபரை தாண்டி விட்டது. 2000 நாட்களுக்கு மேலாக அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் எடுப்பிலேயே நம்மளை மேல தூக்கிட மாட்டார், எந்த விஷயமா இருந்தாலும். அதனால ஒரு சின்ன விஷயத்திலேயே நம்ம உண்மையா இருக்கணும்.
ஒரு கொஞ்சம் பணத்திலையும் நான் எந்த கடைக்கு போனாலும் என்கிட்ட பணத்தை நிறைய திரும்ப கொடுக்கும்போது நிறைய கொடுத்துருவாங்க. 100 ரூபாய் அதிகமா கொடுத்துருவாங்க, இல்ல 500 ரூபாய் அதிகமா கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் நடக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா என்று கேட்பேன். பெரும்பாலும் திரும்பி கொடுப்பேன். 100 ரூபாய் அதிகமா இருக்க, இல்லைன்னா கணக்கு போடும்போது ஒரு பொருளை விட்டுருவாங்க. கம்ப்யூட்டர் தான் கணக்கு போடும், விட்டுருவாங்க. நான் பெரும்பாலும் கவனிப்பேன், அது கரெக்டா போட்டிருக்காங்களா, பொருட்கள் கரெக்டா போட்டிருக்காங்களா, விலை கரெக்டா இருக்கா. கம்ப்யூட்டர் போட்டா கூட நான் ஒரு தடவை பார்ப்பேன். பெரும்பாலும் அவங்க அது எனக்கு சமீபத்துல 4 நாளைக்கு முன்னால ஜவுளி துணி கடைக்கு போயிருந்தோம். 4 பொருள் வாங்கணும், 3 பொருள் தான் போட்டிருக்காங்க விலை. நான் எண்ணிக்கை தான் தப்பா போட்டிருக்காங்க, விலை கரெக்டா போட்டிருக்காங்கன்னு முதல்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன 4 பொருள் வாங்கியிருக்கோம், 3 பொருள் தான் போட்டிருக்கீங்க. ஐயோ நான் தப்பா போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. பண விஷயத்துல கூட சின்ன சின்ன விஷயத்துல சில நேரம் 10 ரூபாய் அதிகமா கொடுத்துருவாங்க. நான் நினைப்பேன் 10 ரூபாய் தான் அதிகமா கொடுத்துருக்காங்க, இதை போய் ஒருக்கா திரும்பி கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பேன். சில நேரம் நினைப்பேன், நம்ம திரும்பி கொடுத்தா அந்த 10 ரூபாய அந்த கணக்கு போடுறவர் மேல ஒரு பிளாக் மார்க் வந்துடும். முதலாளி, கடையினுடைய முதலாளி அந்த கணக்கு போடுறவர் கேஷியர் மேல ஒரு பிளாக் மார்க் வச்சிருவாரு, ஒரு ரிமார்க் வந்துருமே அப்படிலாம் நான் யோசிக்கிறது உண்டு. அப்படிலாம் சில நேரம் 10 ரூபாயெல்லாம் நான் திருப்பி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, 10 ரூபாயை திரும்ப கொடுத்தா அந்த அக்கௌண்டன்ட் அந்த கேஷியர் மேல ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஏன்னா பக்கத்துல ஓனர் இருக்காரு. ஆனா ஆண்டவர் பேசுறாரு, இல்ல நீ அந்த 10 ரூபாயை திரும்ப கொடுக்கணும், அதுலயே உண்மையா இருக்கணும். ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன 1 ரூபாயில கூட நம்ம உண்மையா இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்துல எல்லாத்துலயும் சரி, சின்ன வேலையா இருக்கலாம், நம்ம வீட்டுல செய்யற ஒரு உதவி செய்யற ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், அது எந்த வேலையா இருந்தாலும் அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டிய அவசியம். அந்த உண்மைதான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. கொஞ்சத்திலே உண்மை. அது உண்மைன்றது விட நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த 1 ரூபாயில போய் எதுக்கு உண்மையா இருக்கும், அது என்ன பெரிய உண்மை, 1 ரூபாயில என்ன வேண்டி கிடக்கு, 10 ரூபாயில என்ன உண்மை வேண்டி கிடக்கு, ஒரு 1000 ரூபாய் ஒரு 1 லட்சம் ரூபானா அது உண்மை, அதுக்கு உண்மை அப்படின்னு பேசலாம், இன்டெகிரிட்டி நேர்மை அப்படின்னு பேசலாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதைத்தான் பாக்குறார். ஒரு சின்ன வேலை, நமக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்க, அதுலயும் நம்ம உண்மையா இருக்கும் போதுதான் ஆண்டவர் அதை நம்ம பார்க்கிறாரு. ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, யாருடைய வாழ்க்கையை நீங்க பைபிள்ல எடுத்துக்கிட்டாலும் முதல்ல சின்ன ஒரு நிலையில வச்சுதான். முர்தகாயருடைய வாழ்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு சாதாரண வாயில் காப்பாளர் எவ்வளவு உண்மையா இருந்தான் பாருங்க. முர்தகாயை பத்தி நம்ம தலைமை பண்புல பார்த்தோம். ஒரு வாயில் காப்பாளன், ஒரு சாதாரண காவல்காரன், அதுல உண்மையா இருந்தான். ராஜாவினுடைய உயிருக்கு ஆபத்து, எங்க நாட்டையே தோக்கடிச்சு எங்க நாட்டையே அடிமைப்படுத்தினவன் அவன் செத்தா நல்லதுதானே, நான் கொல்ல போறது போல, சாகட்டும், எவனும் கொல்லட்டும் நினைக்கல, என்னுடைய கடமை ராஜாவை பாதுகாக்கிறது. அதனால ராஜாவை அந்த தகவலை அவன் சொன்னான். அவன் கேள்விப்பட்ட தகவலை ராஜா உயிருக்கு ஆபத்து என்பதை சொல்லி ராஜா உயிரை காப்பாத்தினான். அது மாதிரி யூத மக்களுக்கு ஆபத்து, நான் என்ன செய்ய போறேன், நான் ஒரு சாதாரண வாயில் காப்பாளர், நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய மகள் ராணியா இருந்தா கூட அவளுக்கு அதிகாரம் கிடையாது. ராணிக்கெல்லாம் பெரிய அதிகாரம் கிடையாது, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், அவ்வளவுதான். பணம் உண்டு, ஆடம்பரம் உண்டு, அதிகாரம் கிடையாது. அவளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் முயற்சி பண்ணி பார்த்தான், எல்லாரையும் ஜெபிக்க வச்சான், அவளை போய் ராஜா கிட்ட பேச சொன்னான், முயற்சி பண்ணான், கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். 127 நாடுகளுக்கு அவன் பிரதமர் ஆனான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் இல்லைன்னு சொல்ல போனா முழு அதிகாரமும் அவன் கையில கொடுக்கப்பட்டது.
நான் எப்பவுமே முருதகாயும் தானியலும் ஒப்பிட்டு சொல்வேன். தானியல் வந்து ராஜ குடும்பம், முருதகாய் சாதா குடும்பம். தானியல் படிச்சவன், முருதகாய் படிக்காதவன். தானியலுக்கு நிறைய வரங்கள் இருந்துச்சு, தீர்க்கதரிசி. அவனுக்கு வரங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள். இவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. முருதகாய்க்கு வரங்களும் கிடையாது, வெளிப்பாடும் கிடையாது, தரிசனமும் கிடையாது. ஆனா தானியேலை விட ஒருபடி அதிகமா ஆண்டவர் முருதகாயை உயர்த்தினார். நான் அதை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், அடிக்கடி சொல்வேன். அதனால ஒரு சின்ன வேலையில ஒருவேளை நம்ம இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன நிலைமையில நம்ம இருக்கலாம். பொருளாதாரத்துல, ஊழியத்துல கூட ஒரு சின்ன ஊழியம் நம்ம இருக்கலாம். கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறத நிச்சயமாய் ஆண்டவர் பார்த்து, அது தலைமை பண்புக்கு மிக முக்கியமான ஒரு. நான் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 10 பேரு 5 பேருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாம் ஒரே மாதிரிதான் பிரசங்கம் பண்ணுவேன். 1000 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்றேனோ அதே மாதிரிதான் 5 பேருக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ண எப்படி நான் ஆயத்தம் பண்றேனோ அதே மாதிரிதான் 5 பேருக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரிதான் ஆயத்தமாவேன், அதே மாதிரிதான் ஜெபம் பண்ணுவேன். 5 பேர் தானே இருக்காங்க, எப்படி பேசினா என்ன, ஜூம் கூட்டம் தானே, எப்படி பேசினா என்ன அப்படின்னு நினைக்க மாட்டேன். திரும்பவும் உட்கார்ந்து பழைய நோட்ஸா இருந்தாலும் பழைய பாடமா இருந்தாலும் திரும்பியும் உட்கார்ந்து அதை படிச்சு புது புது விஷயங்கள் வரும். அதுல அதையும் சேர்த்துதான் கிளாஸ் எடுக்கிறது என்னுடைய பழக்கம். அதனால ஆண்டவர் அதை பார்க்கிறார். அடுத்ததா உண்மைத்தன்மை இன்னைக்கு எப்படியாவது முடிக்கணும். ஆனா இது ரொம்ப முக்கியமானது. அநேக இடத்துல இல்லாத ஒரு விஷயம். திறமைகள் இருக்கு, அநேக இடத்துல திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அநேக இடத்துல இல்லாத விஷயம் இந்த உண்மைதான். அதனாலதான் இதை கொஞ்சம் நான் அழுத்தி கொஞ்சம் விளக்கமா எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கற்பிப்பதுல உண்மை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. உண்மையுள்ள மனுஷர்கள் யாரை பத்தி சொல்லப்பட்டு 2 தீமோத்தேயு 2:2 யாரை பத்தி உண்மை உள்ள மனுஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, தான் கற்றுக்கொண்டவைகளை. இங்க பாருங்க, 4 தரப்பான மக்கள் இருக்காங்க. முதல்ல பவுல் என்னிடத்தில், 2வது தீமோத்தேயு நீ கேட்டவைகளை, 3வது உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. இது 3வது. தீமோத்தேயு சிலருக்கு ஒப்புவிக்கிறான். மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க, அவங்க போய் மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு போதிக்கிறான், தீமோத்தேயு உண்மையுள்ளவர்களுக்கு போதிக்கிறான், உண்மை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறாங்க. 4 ஸ்டெப் அங்க பார்க்கிறோம். 4 ஜெனரேஷன். இதை வேத பண்டிதர்கள் 4 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. 4G அப்படின்வாங்க. மற்றவர்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல ஒரு உண்மை, அதுவும் ஒரு உண்மைதான். என்னைக்குமே தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒண்ணு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், எவ்வளவு செலவு பண்ணி படிச்சேன், இன்னொருத்தனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது? அவனும் கஷ்டப்பட்டு விழுந்து எழுந்து படிக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இன்னொன்னு, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க போய் தான் எனக்கு மரியாதை. அவனும் இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? என் மரியாதை போயிடும் அப்படின்னு நினைச்சு பலர் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எந்த துறையிலும் சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுப்பது என்பது வெறும் ஆசிரியர் பணி மட்டும் இல்ல. ஒரு வேலையை மற்றவங்களுக்கு, ஒரு தொழில்நுட்பத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு சமையலை கூட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் சிறுவனா இருந்தபோது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால, வருஷம் சென்னையில வசித்த போது வருஷந்தோறும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருவேன். அப்போ கல்யாண வீட்டுல இருந்த அந்த சுவை
அந்த வாசனை இப்போ எந்த கல்யாண வீட்டு சாப்பாட்டுலயும் அந்த வாசனை இல்லை, அந்த ருசி இல்லை. அதே மாதிரி அசனம்னு ஒண்ணு நடக்கும். சிஎஸ்ஐ ஆலயங்கள்ல அசனம்னு ஒண்ணு நடக்கும். சாப்பாடு போடுவாங்க ஆண்டு விழாவுக்கு, ஆலய பிரதிஷ்டைக்கு. அந்த சாப்பாடும் அவ்வளவு ருசியா இருக்கும், அவ்வளவு வாசனையா இருக்கும். ஆனா இப்ப அது இல்லை. இப்ப அந்த வாசனை இல்லை, அந்த ருசி இல்லை. சில நேரங்களில் கொஞ்சம் அந்த ருசி, கொஞ்சம் வாசனை கொஞ்சம் கிடைக்குது. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம், அந்த சமையல் கலையை கையில வைத்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காமல் போய்விட்டார்கள். அதுதான் காரணம். அவங்க அந்த சமையல் ரகசியத்தை பலருக்கு சொல்லிக் கொடுக்கல. சிலர் தம் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காலத்துல இந்த ரகசிய மருத்துவ ரகசியம்லாம், இந்த சித்த வைத்தியம், வர்மக்கலை, இதெல்லாம் எப்படி மங்கி போச்சுன்னா, அவங்க தாம் பிள்ளைகளுக்கு, தாம் பேர பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முன்னாலே அவன் செத்து போயிடுவான். அப்போ அதோட போயிடும் அந்த அந்த கலை, அந்த ரகசியங்கள்லாம் போயிடும். சிலர் ரகசியமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த சித்த வைத்தியம், அந்த ஓலைச்சுவடிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரகசியமா எழுதி வச்சிருக்காங்க. அது புரியாது. அது அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் புரியும், அந்த குடும்பத்தாருக்கு அவங்களுக்கு தான் புரியும். அதனால நமக்கு என்ன தெரியுமோ, அது சமையலா கூட இருக்கலாம், குழந்தை வளர்ப்பு கூட. குழந்தை வளர்ப்பு அவ்வளவு கஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு 5 நிமிடம் தாமதமாய் வந்ததற்கு காரணம், ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்க நேரிட்டது. அவர்கள் இது ஆரம்பிப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வந்தார்கள். அந்த மகளுடைய பிரச்சனையில ஒரு பிரச்சனை, குழந்தை பிறந்திருக்கிறது, இப்ப 2 வயசு ஆயிடுச்சு. அந்த குழந்தையே சமாளிக்க முடியல, வளர்க்க முடியல. ஏன்னா அவ வெளிநாட்டுல இருந்தாள். அவள் தான் தன்னந்தனியா அந்த குழந்தைய பார்த்துக்கணும், வேற யாருடைய உதவியும் கிடையாது. அவ அந்த குழந்தைய சமாளிக்க முடியல. குழந்தை வளர்ப்ப கூட நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது குழந்தை வளர்ப்பு, சமையல், என்ன நமக்கு தெரியுமோ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன ஒரு எண்ணம், எவனும் கத்துக்கிறது இல்லை, நான் போய் தேடி தேடி ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? இல்ல, நம்ம யாரையாவது கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சது நம்மோட மண்ணுக்குள்ள போயிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு யாரையாவது ஒருத்தரையாவது கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுக்கணும். உண்மையாய் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு இன்டெகிரிட்டி. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்கள். வசனம் மட்டும் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள், நமக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்குள்ள உள்ள செலுத்தணும், உள்ள நுழைக்கணும். அது ஒரு தலைமை பண்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவுல் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போஸ்தலர் 20 அதிகாரத்துல சொல்றான், நான் பிரயோஜனமான ஒன்ன கூட மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு தேவனுடைய ஆலோசனையை கூட நான் மறைக்கல, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்போஸ்தலர் 20 அவன் சொல்றான். அதனாலதான் பவுல் ஒரு பெரிய தலைவனாக விளங்கினான். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்க உக்கிரான காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. உக்கிரானக்காரன்னா பொறுப்புள்ளவன், a person of responsibility. ஸ்டீவர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. உக்கிரானம்னா பொறுப்பு. பொறுப்பு உள்ளவர்கள் அதில் உண்மையாக இருக்க வேண்டும். நான் என்ன பதவியிலையா இருக்கிறேன் நீங்க கேட்கல, நான் என்ன மந்திரியா, நான் என்ன பெரிய டைரக்டரா ஸ்தாபனத்துக்கு, நான் என்ன உக்கிரானத்துல இல்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு மாணவன் கூட ஒரு பொறுப்பு தான். மாணவன் என்பது படிக்க வேண்டியது அவன் பொறுப்பு.
படிப்பு வருதோ இல்லையோ, நான் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் படிப்பு வரும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. எல்லாரும் நீட் பரீட்சை எழுத முடியாது. எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியாது. உங்க கடமை படிக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க மாணவன், மாணவி. உன்னுடைய கடமை படிக்க வேண்டியது, பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு படிக்க வேண்டியது. முடிஞ்சவரை படி. ஜெபம் பண்ணி உன்னால முடிஞ்சவரை படி. படிப்பு வருது வரல, அது ரெண்டாவது விஷயம். நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுல உண்மையா இருக்கணும். இப்ப பாருங்க, குடும்பத்துல நான் ஒரு கணவன். இப்ப கணவன், அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நான் ஒரு தகப்பன், அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. அப்போ ஒரு தகப்பனா நான் என்ன செய்யணும்? என்னுடைய 2 மகன்கள் திருமணமாகிவிட்டது அவர்களுக்கு. அவர்களை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு ஜெபிப்பது, அவர்களுக்கு தேவைப்படும் போது ஆலோசனை சொல்வது, இவ்வளவுதான் என்னுடைய பொறுப்பு. வேறு பெரிய பொறுப்புகள் கிடையாது. ஏன்னா அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. என்னுடைய மகள், அவள் கடைசி மகள், குட்டி மகள். அவளை பொறுத்தவரை எனக்கு பொறுப்பு இருக்கிறது. அவளை உருவாக்க வேண்டும், அவள் படிக்க வேண்டும், அது என்னுடைய கடமை, பொறுப்பு இருக்கிறது. அவள் அதுக்கப்புறம் திருமணமாகி அவள் செல்ல வேண்டும். அதுல நான் உண்மையா இருக்கணும். நான் ஊழியக்காரன், ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஊழியக்காரன், அதனால நான் இந்த அப்பாவாலாம் இருக்க மாட்டேன், நான் கணவனாலாம் இருக்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அதனால அந்த வேதத்துல சொல்லப்பட்டது கண்காணியை பத்தி நம்ம பின்னால நம்ம பார்ப்போம். தீமோத்தேயு லீடர்ஷிப் மேனுவல். தீமோத்தேயுக்கு என்ன பேருன்னா, அந்த புஸ்தகத்துக்கு தலைமை பண்பின் வழிகாட்டி. அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம், பின்னால பார்க்க போறோம். அதுல பார்க்க கண்காணின்னா தலைவன், சபை தலைவன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்றால், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்க வேண்டும். சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் எப்படி சபையை விசாரிப்பான்? யாரும் பூரணர்கள் கிடையாது, யாரும் பெர்ஃபெக்டா தான் இருக்க முடியாது, குறைகள் இருக்கும். ஆனா முடிஞ்சவரை, கணவன் என்கிற கடமையை என்னால முடிஞ்சவரை நான் செய்யணும். என்னால முடிஞ்சவரை, தகப்பன் என்கிற கடமையை என்னால முடிஞ்சவரை நான் செய்யணும். அது பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதே மாதிரி வியாழக்கிழமை பொறுப்பு, சாயங்காலம் கூட்டத்தை ஒரு வகுப்பு நடத்தணும், காணொலி வகுப்பு நடத்தணும். அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப அந்த பொறுப்பை நான் உண்மையா செய்யணும். அதுக்கு நான் ஆயத்தமாகணும், அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ஆயத்தமாகணும், அதுக்காக எல்லாம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி நான் உட்காரணும், சரியான நேரத்துக்கு உட்காரணும். அது மாதிரி ஒவ்வொரு பொறுப்பு, ஒரு குடிமகனாக, நம்ம நாட்டினுடைய குடிமகனா இருக்கும், அது ஒரு பொறுப்பு. சபையில விசுவாசியா இருக்கிறோம், ஒரு சபையில நம்ம அங்கத்தினராக இருந்தால், அந்த சபைக்கு என்று நம்ம அங்கத்தினராக இருக்கும்போது சில பொறுப்புகள் இருக்கு. இந்த சபைக்காக ஜெபிக்கணும், இந்த சபை கூடுதலுக்கு போகணும், இந்த சபையை நம்முடைய பணத்தால தாங்கணும். அது மாதிரி நமக்கு பொறுப்புகள். ஒரு வேலை செய்யறோம்னா நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது. சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, அந்த பொறுப்பை, ஒருவேளை ஒரு சின்ன வேலையில நீங்க இருக்கலாம். சில சொல்லுவாங்க, இவர் பெரிய கலெக்டர், சொல்லும்போது சொல்லுவாங்க, இவர் பெரிய கலெக்டர், இவர் பெரிய கவர்னர், இவர் பெரிய வேலை செய்யறாராம், வேலை லீவு போட மாட்டாராம், அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? கவர்னரா இருந்தாதான் அந்த வேலையை ரொம்ப கவனமா செய்யணும், கலெக்டரா இருந்தாதான் அந்த வேலையை ரொம்ப கவனமா செய்யணும். அப்படி இல்லை. பெரிய வேலை, லீவு போட வேண்டியதானே? லீவு போடலாம், தப்பு கிடையாது. அது கண்டிப்பா நமக்கு தேவை. லீவு போடுறது, பெர்மிஷன் போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்லது ஊழியம் அல்லது தொழில் அல்லது, நான் பாருங்க, ஒரு
எந்த கடைக்கு போவோம் தெரியுமா? அந்த கடை சரியா திறந்து இருக்குன்னா அந்த கடைக்கு போவேன். அந்த கடை சுமாரா இருந்தா கூட அங்க போவேன். சில கடை நல்லா இருக்கும், அங்க பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா ஒழுங்கா திறக்க மாட்டாங்க. ஒரு நாள் திறப்பான், ஒரு நாள் திறக்க மாட்டான். ஒரு நாள் காலையில திறப்பான், ஒரு நாள் மத்தியானம் திறப்பான், ஒரு நாள் சாயங்காலம் திறப்பான், ஒரு நாள் மத்தியானமே மூடிடுவான். அவனை நம்பி போக முடியாது. அந்த மாதிரி கடைக்கு நான் போக மாட்டேன். ஆனா அவங்க ரொம்ப நல்லா இருக்கும் பொருள்லாம். ஆனா சில கடையில சுமாரா தான் இருக்கும் பொருள்லாம். ஆனா அவனுக்கு நம்பி அவனை போலாம். அவன் 8 மணினா 8 மணிக்கு திறந்துருவான். 6 நாள் திறந்து வச்சிருப்பான். அதுதான் அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பில் உண்மை. நமக்கு பெருசா திறமை இல்லாம இருக்கலாம், பெருசா நம்ம ஒரு பெரிய வேலைன்னு சொல்றதுக்கு இல்ல, ஒரு பெரிய பொறுப்புன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நாம் உண்மை உள்ளவர். அதான் உண்மை உள்ள உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி யாரும் அதிகமா அதை ஒரு உண்மைத்தன்மைன்னு நினைக்கிறது இல்லை. யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். 2 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சுய மகிமையை தேடுகிறவர்கள், இன்னொன்னு அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவர்கள். அனுப்பினவர்னா ஆண்டவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தனக்கு பேர் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க. 2 விதமான மக்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப யாரு உண்மை உள்ளவன்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். எனக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கிரெடிட் வராட்டாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெற்றிக்கு பல தந்தைகள் உண்டு, தோல்வியோ அனாதை. Success has many fathers, failure is an orphan அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒரு வெற்றி வந்துச்சுன்னா என்னாலதான் அந்த வெற்றி, என்னாலதான் வெற்றின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா தோல்வி வந்துட்டுனா எல்லாரும் யாரும் அந்த தோல்விய அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க. நான் காரணம் இல்லை அந்த தோல்விக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் வெற்றிய சொந்தம் கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டா என்னாலதான் அவன் பெரிய ஆள் ஆனா, என் மூலதான் அவன் ரட்சிக்கப்பட்டான், நான் தான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் தான் அவனை அபிஷேகத்துக்குள்ள நடத்தினேன், நான் தான் அவனுக்கு தீர்த்தரிசனம் சொன்னேன். சாட்சியாய் சொல்லலாம், ஆனா நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை என்றால் சொல்லலாம், தனக்கு பேர் உண்டாவதற்காக. இன்னாரையே நான் தான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினேன் என்று, அது ஆண்டவருக்கு மகிமை என்றால் ஓகே. எனக்கு மகிமைய, எனக்கு கண்டிப்பா கிரெடிட் வேணும், அதுக்குரிய பேர் எனக்கு வரணும் என்று ஒருவன் நினைப்பான் என்றால் உண்மையிலிருந்து வலிவு விடுவான் எப்பவுமே. அப்ப நீங்க கேட்கலாம், நான் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தன் தான் செஞ்ச மாதிரி காட்டிக்கிறான், நான் அதை எப்படி விட முடியும்? சொல்லிட்டு போட்டோம். நான் எங்க அப்பா இறக்கும் போது எனக்கு 21 வயசு, என்னுடைய கடைசி தங்கச்சிக்கு 8 வயசு, எனக்கு கீழே 5 பேர். ரொம்ப மோசமான நிலையில என் குடும்பம் இருந்தது. கடன், வீடு சரியாக கட்டப்படவில்லை, குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்த எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, குடும்பத்துக்கு வருமானம் இல்லை. எங்க அப்பா சொத்துக்களை வைத்துவிட்டு போனார்கள், ஆனா அதுல கடன்கள் இருந்தது, அடமானம் இருந்தது, தண்ணீர் இல்லை, கட்டடம் கட்ட தடை இருந்தது, பல பிரச்சனைகள். ஆனா அதையெல்லாம்
மூத்த மகன் என்கிற அது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. எங்க அப்பா சொத்தே வைக்காம போயிருந்தா கூட சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது என்னுடைய கடமை. அதை நான் செஞ்சுதான் இருக்கணும். எவ்வளவோ அதற்காக ஜெபித்து, அலைந்து, பாடுபட்டு, உழைத்து, உண்மையாயிருந்து, அதை அபகரிக்காமல் எல்லா சொத்துக்களையும் நான் கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. காட்டு நீட்ட இடத்துல தான் கையெழுத்து போட்டாங்க. அப்படி செய்யாதபடி உண்மையா இருந்து, இன்னும் சொல்ல போனால் விட்டு கொடுத்து, குடும்ப சமாதானத்துக்காக விட்டு கொடுத்து, பாக பிரிவினைகளெல்லாம் நஷ்டப்பட்டு, சரி நமக்கு சமாதானம் தான் முக்கியம் என்றெல்லாம் செய்து ஏறக்குறைய அதுல 4 பேருக்கு தன்னுடைய திருமணத்தை நான் தான் முன்னின்று நடத்தினேன். ஆனா இப்போ ஒரு 2 பேர் என்ன சொல்றாங்க, குடும்பத்துல நாங்க தான் இந்த குடும்பத்தையே ஆளை உருவாக்கணும், இந்த குடும்பத்தையே நாங்க தான் அப்படின்னு 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. நான் ஒன்னும் சொல்றது இல்லை. சொல்லிட்டு போட்டோம். குடும்பத்துல ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் சம்பாதிச்சு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நான் தான் தகப்பன் சாணத்துல இருந்து செஞ்சேன் அப்படின்றாங்க. எனக்கு சிரிப்பா இருக்கும் அவங்க சொல்றதை கேட்கும் போது. வேற ஒண்ணும் என்கிட்ட நேரடியா சொல்ல மாட்டாங்க. அதுல ஒருத்தவங்க நேரில் என்கிட்டயே சொல்லிட்டாங்க. நான் சிரிச்சுட்டேன். வேற ஒண்ணும் சொல்றேன், அதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. இன்னொருத்தர் என்கிட்ட சொல்ல மாட்டாரு, பின்னால மத்தவங்ககிட்ட சொல்லுவாரு, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் போய் இல்ல நான் தான் செஞ்சேன்னு போய் ப்ரூவ் பண்றது சொல்றதெல்லாம் கிடையாது. என் கடமை அது. என் கடமை நான் செய்யணும். அதனால நான் செய்ய ஆண்டவர் என் சுயபலத்துல செய்யல, ஆண்டவர் உதவி செஞ்சார். அதுக்குரிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நான் செய்த நன்மைகள் உதவிகளுக்காக என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால அது போய் நான் சொல்றது இல்லை. சில பிரபலமானவர்கள் என் ஊழியத்துல தொடப்பட்டு இன்னைக்கு பிரபலமானவர்களா இருக்காங்க. அவங்க பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்குலாம் என் ஊழியத்துல அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவருடைய மகிமைக்காக சாட்சியா சொல்லுவேன். அவங்களுடைய சாட்சியா நான் சொல்லுவேன். அவங்க பேரை சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட விதத்துல ரொம்ப நெருக்கமானவர்களிடத்துல சொல்றது உண்டு அவங்க பேரை. ஏன்னா அதை நம்ம மறைக்க முடியாது. எனக்கு பேர் வரணும் அப்படின்னு நான் நினைச்சா நான் உண்மையிலிருந்து வலிவு விடுகிறேன். அப்போ எனக்கு பேரே வரக்கூடாதா? அது ஆண்டவர் தான் அந்த பேரை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று அது எனக்கு பேரை கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ நான் கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்யறேன், அந்த பேரையும் இன்னொருத்தன் தட்டிட்டு போயிடுறான். நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? போட்டோம், தட்டிட்டு போட்டோம், ஒண்ணும் இல்லை. அதனால ஒண்ணு கெட்டு போகாது. கர்த்தர் நம்மை அதற்குரிய பேரை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு பேரை உண்டாக்குவார். அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், அந்த பார்வை இருக்கும். இன்னொன்னு, நான் சுயத்தால செஞ்சிருக்கவே முடியாது நிச்சயமா. எங்க அப்பா விட்டுட்டு போகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட்டா சிட்டா அடங்கல் பத்திரம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு அதிகாரிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா இப்ப நான் எப்பேற்பட்ட ஆளையும் பார்த்து, கண்ணுக்கு கண் பார்த்து, எப்பேற்பட்ட ஆளையும் கண்ணுக்கு கண் பார்த்து எந்த விஷயத்தையும் என்னால பேச முடியும். எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகளிடத்துல நான் பேசியிருக்கிறேன். அதனால என்னதான் கூட்டு போவாங்க பெரிய அதிகாரிகளிடத்தில் பேசுவதற்கு. முதலமைச்சர் இடத்துல கூட நான் பேசியிருக்கிறேன். அதனால
என்னால் வந்ததா இல்ல, என்னுடைய ஞானமா சுயபலமா இல்ல, அது கர்த்தர் கொடுத்த கிருபை. அப்ப மகிமை யாருக்கு போகணும்? கர்த்தருக்கு தான் போகணும். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நான் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவோம். சுய மகிமையை தேடுவது உண்மைத்தன்மை அல்ல. விளம்பரத்தை தேடுவது, புகழை தேடுவது அது உண்மைத்தன்மை அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும், கர்த்தர் மகிமைப்படணும் என்கிற அந்த நோக்கம்தான் ஆவிக்குரிய தலைமைக்கு ஒரு அடையாளம். அதுதான் உண்மைத்தன்மை. அதைத்தான் வேத புஸ்தகம் சொல்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, எப்பவுமே பிதாவையே மகிமைப்படுத்துறார். இயேசு பாருங்க, தன்னைத்தானே மகிமைப்படுத்துறார். இயேசு பிதாவையே மகிமைப்படுத்தினார். பிதா கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். இந்த திரித்துவத்தை பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறார். என்ன சொன்னாரு கிறிஸ்து? நீங்க எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். குமாரனை தூஷிச்சா கூட மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியை தூஷிச்சா மன்னிக்கப்படாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னை விட பெரியவர் என்று பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து மகிமைப்படுத்தினார். பிதா தன்னைத்தானே மகிமைப்படுத்துறது இல்ல, கிறிஸ்து தன்னைத்தானே மகிமைப்படுத்துறது இல்ல, ஆவியானவர் தன்னைத்தானே மகிமைப்படுத்துறது இல்ல. ஒருத்தர் மகிமைப்படுத்திக்கிறாங்க திரித்துவத்துல. அதனால நாமும் கூட அவருக்கு மகிமை உண்டான, அவருக்கு பேர் வரட்டியா, என் பேர் வராட்டாலும் பரவாயில்ல என்கிற அந்த மனப்பான்மை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஊழியத்துல அப்படி இல்லை. ஊழியத்துல பேரு வரலன்னா ஊழியக்காரங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. நல்லவங்க தான், நல்ல ஊழியக்காரங்க தான், நல்ல ஊழியக்காரங்களே சோர்ந்து போயிடுறாங்க. என் பேர் வரலையே, நான் தானே செஞ்சேன், கடைசியில எனக்கு பேர் வராம போயிடுச்சே, நான் ஜெபம் பண்ணி தானே பிசாசு ஓடிச்சு, கடைசியில யாரோ ஜெபம் பண்ணி பிசாசு ஓடிச்சுன்னு சொல்லிட்டாங்களே, நான் ஜெபம் பண்ணி தானே வியாதி சுகமாச்சு, கடைசியில யாரோ ஜெபம் பண்ணி சுகமாச்சுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சில நேரங்கள்ல துக்கப்படுறாங்க. சுகமாக்குனது கர்த்தர், அவ்வளவுதான். விடுதலை கொடுத்தது கர்த்தர், ரட்சித்தது கர்த்தர், நாம ஒரு கருவி, அவ்வளவுதான். அதனால மகிமை அவருக்கு போட்டோம் என்பது அந்த ஒரு பார்வை வந்து விட்டால் உண்மை தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியா லூக்கா 16:12 வேறு ஒருவனுடைய 11 படிக்கிறேன். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? லூக்கா 16:11. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலகப் பொருள் அப்படின்னா என்ன? உலகப் பொருள், இந்த உலகம் அநீதியானது, அதான் அநீதியான உலகம்னு சொல்லியிருக்கு. இந்த உலகம் அநீதியானது. உலகப் பொருள் அப்படின்றது பணத்தை இந்த இடத்துல குறிக்கிறது. அநீதியான உலகப் பொருள்னா பணம். பணத்துல நீங்க உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை மெய்யான பொருள்னா என்னது? ஒரு வரம், ஒரு வரம் கூட உண்மையா மெய்யான பொருள் தான். ஒரு ஆவிக்குரிய வரம், ஒரு ஆவிக்குரிய ஒரு கிருபை, ஒரு ஆவிக்குரிய தாளந்து, இதெல்லாம் கூட மெய்யான ஒரு வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க எங்க, நீங்க இப்பவாவது எனக்கு 40 வருஷம் முழு நேர ஊழியத்துல நான் இருந்துட்டேன், 47 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு அனுபவம் வந்துச்சு. ஆனா நான் வாலிபனாய் இருக்கும்போது, நான் வாலிபனாய்
இருக்கும்போதுதான் சபையினுடைய பாஸ்டர் ஆனேன். 1990 வருடம். 25 வயசு அப்போ. எனக்கு திருமணம் ஆகல. அப்பதான் நான் பாஸ்டர் ஆயிட்டேன். அப்ப நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். என்னுடைய சபைக்கு ஒரு மூத்த பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தாங்க. அவர் அந்த பாஸ்டர் வேதாகம கல்லூரியில போய் முறைப்படி படிச்சவர் பல வருஷம். நான் அது அப்போது நான் எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கல. எந்த பைபிள் கோர்ஸும் படித்திருக்கவில்லை. நான் பாஸ்டர் ஆன போது 25 வயசுல எந்த பைபிள் கோர்ஸும் படிச்சிருக்கல. அதுக்கப்புறம் தான் படிச்சேன் சைட் பை சைடா. ஒரு நாள் கூட்டத்துக்கு ஒரு பெரிய மூத்த பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தாங்க. அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு டைம் அவங்களுக்கு சொன்ன, என்ன பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய கணவர் இந்த காலேஜ்ல படிச்சாரு, பைபிள் காலேஜ்ல இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கிறார். MDO என்னவோ சொன்னாங்க. அவங்க சொன்ன ATA என்று சொல்லக்கூடிய போர்டுல படிச்சாரு. புகழ்பெற்ற பெங்களூர்ல இருக்கிற பைபிள் காலேஜ்ல அவர் படிச்சாரு. அவர் 5 வருஷமா 6 வருஷமா படிச்சாரு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் நிறைய புக்ஸ் இருக்கு. ஒன்னு தலான சைஸுக்கு இருக்கும். இங்கிலீஷ் புக் ஒன்னு நூத்துக்கணக்கான இங்கிலீஷ் புக்கு தலான சைஸ்ல இருக்கு. அததான் அவர் படிக்கிறார். ஆனா நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வசனம், அதுல இருக்கக்கூடிய ஞானம், அதுல இருக்கிற வெளிச்சம் ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நீங்க எந்த பைபிள் காலேஜ் படிச்சீங்க? நீங்க எந்த புஸ்தகம் படிக்கிறீங்க? எனக்கு சொல்லி கொடுங்க. நான் போய் என் வீட்டுக்காருக்கு சொல்றேன். நான் உண்மையில எனக்கு இதுக்கு பதில் சொல்லவே தெரியல. நான் அப்ப அவ்வளவு புஸ்தகங்கள் படித்திருக்கவில்லை. இப்பவாது கொஞ்சம் தலானே சைஸ் புஸ்தகம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. இன்னும் 2 பீரோ நிறைய இருக்கு. ஆனா அப்போது அவ்வளவு படித்ததில்லை. ஓரளவுக்கு சில புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரே ஒரு காரணம் தான், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆவியானவர் எனக்கு போதித்தார். அவர் எனக்கு வசனத்தை குறித்த வெளிப்பாடை கொடுத்தார். காரணம் என்ன? பணத்துல உண்மையா இருக்கும் போது, பண விஷயத்துல உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட இருக்கிற வரம் எனக்கு வேணும். எனக்கு கொஞ்சம் வெளிப்பாடின் வரங்கள் உண்டு, தீர்க்க தரிசன வரம் கொஞ்சம் உண்டு. சிலர் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்கிட்ட சிலர் கேட்டிருக்காங்க, என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வரம் எனக்கு வரணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. சந்தோஷம், எனக்கு சந்தோஷமா இருக்கும். சிலர் தான் அப்படி கேட்டிருக்காங்க. நான் சந்தோஷமா மனசார ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு முறை தான். தலையில கை வைத்து வரங்களுக்காக ஜெபிப்பது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முறைமை. வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதை விட பெரிய விஷயம், நம்ம பண விஷயத்துல உண்மையா இருந்தாதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். DGS தினகரன் அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவ்வளவு தேவ பிரசன்னம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விசேஷம், தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருப்பார். மணிக்கணக்கில் ஜெபிப்பார். உலகம் முழுவதும் அவருக்கு மரியாதை கொடுத்தார். பெரிய பெரிய தேவ மனிதர்கள், ஓரல் ராபர்ட்ஸ், T.L. ஆஸ்பான், பேட் ராபர்ட்சன், பெனின், பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம். ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வெள்ளக்காரர் சொன்னாரு, DGS தினகரன் மேல இருந்த அபிஷேகம் இந்தியாவில யார் மேலேயும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், அவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர். அவருடைய பிரசங்கங்கள்ல சில குறை இருக்கலாம், ஊழிய முறைகள்ல சில குறை இருக்கலாம். ஆனால் அவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர். அவர் ஒரு முறை சொன்னாரு, அவர் முதல்ல ஒரு ஆசிரியரா இருந்திருக்கிறார். அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை பார்த்தாரு. கடைசியில ஒரு ஆடிட்டரா அவர் இருந்தாரு. ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தாரு. அதுக்கு முன்னால முதல்ல ஆசிரியரா, தற்காலிக ஆசிரியரா கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. அவங்க அப்பா ஆசிரியர் தான். அப்போ பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவர் கடலூர்ல தற்காலிக ஆசிரியரா வேலை பார்த்தாரு. ஒரு தடவை பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, மாணவர்களை கூட்டிட்டு சுற்றுலா போனாரு. சுற்றுலா போன போது அவரு திருவண்ணாமலைக்கு, பக்கத்துல இருக்க திருவண்ணாமலைக்கு சுற்றுலாவுக்கு கூட்டு போயிருக்கிறாரு. எல்லாரும் காஃபி குடிக்க போயிருக்காங்க. மாணவர்கள் எல்லாம் ஹோட்டல்ல காஃபி குடிக்க போயிருக்காங்க. அப்ப
அப்ப காஃபி குடிச்சு விட்டு வெளியே வரும்போது ஒரு காஃபி குறைவா போட்டான் பில்லு போடும்போது. 65 மாணவர்கள் நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு எல்லாரையும் சேர்த்து 65 பேர் மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் சேர்த்து. இவர் தான் அந்த பணத்தை கொடுத்தாரு. அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு காஃபி குறைச்சு போட்டான். அந்த காலத்துல ஒரு காஃபி 10 பைசா நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அல்லது ஒரு ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். 10 பைசா தான் இருக்கும் ஒரு காஃபி அந்த காலத்துல. 10 அவருக்கு பார்த்தாரு, 65 காஃபி குடிச்சிருக்கிறோம், ஒரு காஃபி குறைச்சு போட்டான், எவ்வளவு லாபம் இருக்கும், அது எதுக்கு திருப்பி சொல்வானே அப்படின்ட்டு வந்துட்டாரு. அவர் திருவண்ணாமலையில இருந்து கடலூருக்கு திரும்பி வந்துட்டாரு. அடுத்த நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து ஒரு காஃபிக்கு காசு தெரிஞ்சு கொடுக்காம வந்துட்ட, அது தப்பு. திருப்பி என்ன பண்ண, அந்த காசை நீ கொடு. உடனே இவர் என்ன பண்ணாரு, ஒரு மணி ஆர்டர் 10 பைசாவோ என்னமோ, அந்த காலத்துல 10 பைசான்றது இப்போ 10 ரூபாய்க்கு சமம், அல்லது ஒரு 15 ரூபாய்க்கு சமம். ஒரு மணி ஆர்டர், அந்த காலத்துல மணி ஆர்டர் உண்டு. அந்த ஹோட்டலுக்கு, அது பிரபலமான ஹோட்டல், அதனால அந்த ஹோட்டல் பேரை எழுதி மணி ஆர்டர் அனுப்பி, அந்த மணி ஆர்டர்ல ஒரு சின்ன கடிதம், ஒரு தகவல் எழுதுவதற்கான ஒரு சின்ன இடம் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு காஃபி நீங்க குறைவா கணக்கு போட்டீங்க, நான் தெரிஞ்சே நான் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஒரு காஃபிக்குரிய காசு அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சேன். பாருங்க, அந்த 10 பைசால யாராவது 10 பைசாக்கு போய் வெளியூருக்கு மணி ஆர்டர் அனுப்புவாங்களா? இன்னைக்கு 15 ரூபா அல்லது 10 ரூபா. 10 ரூபாய்க்கு யாராவது அதை செய்வாங்களா? அது சரி, ஒரு தமாஷா, ஒரு வேடிக்கையா இருக்காதா, பைத்தியக்காரத்தனமா இருக்காதா? ஆனா அது செய்தார். அதனாலதான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஒரு சாதாரண கிளார்க்கா தான் போய் ஸ்டேட் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜரா தான் அவர் வேலையை விட்டு வெளியே வந்தார். ஜெனரல் மேனேஜர், 300 பேங்குகளுக்கு தலைவர், அதிகாரியா தான் வெளியே வந்தார். ஊழியத்துல எப்படி உயர்த்தப்பட்டார் உங்களுக்கு தெரியும். அதனால பின்னால அவரு குறித்து பல விமர்சனங்கள் வந்தன. எனக்கு பின்னால உள்ளது எனக்கு ரொம்ப, அவரோட பழகி இருக்கேனா, அவரோட சேர்ந்து ஊழியம் பண்ணியிருக்கிறேன், அவரிடத்துல பயிற்சி பெற்றிருக்கிறேன், அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு, அன்பு உண்டு. இன்றைக்கும் அவருடைய புகைப்படத்தை என்னுடைய பீரோக்குள்ள வச்சிருக்கிறேன். தினமும் அவருடைய புகைப்படத்தை நான் பார்ப்பேன், ஒரு தடவையாவது நினைப்பேன். என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு, என்னுடைய வெளிப்பாடு, தீர்க்க தரிசன வரங்களுக்கு அவர் தான் எனக்கு ஒரு முன்மாதிரி. ஆனா அதுக்கு ஆரம்பம் எங்கன்னு கேட்டா இந்த மாதிரி காரியங்கள் தான். 10 பைசால உண்மையா இருக்க போய் தான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதனால பண விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல. 100 ரூபாய் தானே, பெரிய 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு, வந்துட்டாரு. ஒரு 100 ரூபாய்க்கு வந்து திரும்ப கேட்கிறாரு பாரு, அப்படிலாம் மனுஷன் நினைப்பான், சொல்லுவான். 1 ரூபாயா இருந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும். அதனால என்னை சுற்றி இருக்கிறவனுக்கு நல்லா தெரியும் நான் பண விஷயத்துல எப்படிப்பட்டவன்னு. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்னை சுற்றி இருக்க நெருக்கமானவர்களுக்கு தெரியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் கொடுக்கல் வாங்கல்ல. ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் உண்மையா பண விஷயத்துல உண்மையா இருந்தாதான் என்ன ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயத்துல ஆசீர்வதிப்பார். அதனால நம்ம ஊர்ல தலைவன் அப்படின்னாலே அவன் வந்து பண விஷயத்துல அப்படி இப்படிதான் இருப்பான். நம்ம ஊர்ல தலைவன்னாலே அப்படிதான். அதுவும் அரசியல்ல தலைவன்னாலே, ஒருத்தர் சொன்னாரு, லஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியது அவசியம் இல்லப்பா, கேட்க வேண்டியது இல்ல, குறிப்பிட்ட பதவியில போய் உட்கார்ந்தா தானா வரும்பா, தானா வரும், வந்து கொட்டும், நீ வாயை திறந்து கேட்கவே வேண்டாம், தானா வரும். தலைவர்னா அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நம்ம ஊர்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியம். ஆனா வேதம் சொல்லுது, உலக பொருள்ல உண்மையாயிராவிட்டால் மெய்யான பொருளை எப்படி உன் கையில கொடுக்க முடியும்? கர்த்தர் இயேசு கேட்கிறாரு. இயேசு கேட்ட கேள்வி. அதனால நாம் கொடுக்கல் வாங்கல்ல உண்மை கணக்கு எழுதணும். நம்ம வந்து கவனக்குறைவா இருக்கக்கூடாது. நான் பாத்தீங்கன்னா கணக்கு எழுதுறேன், நான் யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டியதில்லை. அப்கோர்ஸ் ஸ்தாபனத்துக்கு நான் தலைவரா இருக்கிறேன், அது அரசாங்கத்துக்கு கணக்காட்டணும்.
கமிட்டிக்கு நான் கணக்கு காட்டணும். அது அது தவிர என்னுடைய குடும்ப கணக்கு கூட நான் எழுதுறேன். நான் யாருக்கும் கணக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் தான் குடும்பத்துக்கு தலைவன். என் மனைவி கணக்கு கேட்கறதும் இல்லை, அதை திறந்து பார்க்கறதும் இல்லை. ஆனா ஆனா நான் எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா, நான் சரியா இருக்கணும் பண விஷயத்துல. அதுக்காக தான் கணக்கு எழுதுறேன். கணக்கு எழுதுற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்ற ஆலோசனை. ஆமா, பெரிய லட்சக்கணக்கில் வருமானம் வருது, அதுக்கு ஒரு கணக்கு அப்படி நினைக்காதீங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் வருமானம் வருதா, பரவாயில்ல, எழுதுங்க. நீங்க ஒருவேளை நீங்க சம்பாதிக்கல, உங்களுக்கு பாக்கெட் மணி தான், அதுக்கு கணக்கு எழுதுங்க. என்ன, அதை எப்படி செலவு பண்ணீங்க, அது பின்னால உங்களுக்கு உதவியா இருக்கும். நல்ல ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தினா பண விஷயத்துல உண்மையா இருக்கிறது அது உங்களுக்கு உதவியா இருக்கும். பணத்துல உண்மையா இராதவனை நம்பி கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார். அதனால தலைமை பண்பு நம்மில பெருசா வளராது. அதனால பணத்துல உண்மையா இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் உண்மை தன்மையை அறிந்து கொள்ளவும், அதை பெற்றுக்கொள்ளவும், அதை வளர்க்கவும் ஆண்டவர் உதவி செய்யட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்துல உண்மை தன்மையை குறித்து நான் மன உண்மை உள்ளவனா இருந்து என்று தாவீது சொன்னான் 18ஆம் சங்கீதத்துல. ஆண்டவரே, நாங்க உண்மை தன்மையை பெற்றுக்கொள்ள, வளர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். போதிப்பதுல, எங்களுக்கு தெரிஞ்சதை யாருக்காவது கற்றுக் கொடுப்பதுல நாங்க உண்மையா இருக்க உதவி செய்யும். அது வசனம்தான் இல்லை, எதுவா இருந்தாலும், அது சமையலா கூட இருக்கலாம், குழந்தை வளர்ப்பா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதை யாராவது ஒருத்தருக்காவது கற்றுக் கொடுக்க நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கொஞ்சத்துல உண்மையா இருக்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன ஒரு கழிவறையை பயன்படுத்துறது கூட, அதுல கூட நான் உண்மையா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருக்க ஆண்டவரே, ஒரு தட்டு கழி வைக்கிறதுல கூட உண்மையா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மட்டுமல்ல, பொறுப்புகளிலே, குடும்ப பொறுப்புகள், மகன் என்ற பொறுப்பு, மகள், சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, தாய், தகப்பன், குடிமகன், சபை உறுப்பினர், வேலை, தொழில், ஊழியம், படிப்பு, பொறுப்புகள்ல எங்களால முடிஞ்ச வரை நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பண விஷயத்துல உண்மையா இருக்க உதவி செய்யும். மட்டுமல்ல, மகிமையை உமக்கு செலுத்த, மகிமைய, பேர் எனக்கு வரணும், புகழ் எனக்கு வரணும்னு ஒரு நாள் விளம்பரத்தை தேடாதபடி, எனக்கு பேர் உண்டாக்குகிறவர் கர்த்தர், எனக்கு புகழ்ச்சி கர்த்தரால் வரும் என்று நான் சொல்ல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், திறமை உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க, உழைக்கிறவர்கள் நிறைய இருக்காங்க, ஆனா உண்மை உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, தலைமை பண்பிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.